இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 11T 5G நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட மொபைலோட அன்பாக்சிங் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளே சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இல்லாமல் சிம் இஜெக்ட் டூலும் அதில் வந்து அவைலபிளாக உள்ளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ப்ரொடக்ஷன் கவர் போட்டு நல்லா வந்து எம்ஐ பிராண்டு ரெட்மி அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சி டைப்பு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது தாங்க மொத்தமாக இந்த பாக்ஸில் இருக்கிறது. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஆம்லோட் டிஸ்பிளே தான். ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடக்ஷன் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்படியே 8 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா நோட் சீரீஸ்லேயே வந்து 108 கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. என்னன்னு தெரில, 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 108 வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh. ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது பார்த்திங்கன்னா சார்ஜர் பார்த்திங்கன்னா 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 1200 கொடுத்துருக்காங்க. கேமிங் ப்ராசஸர் தான் சூப்பராகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரேம் வேரியண்ட்டில் உங்களுக்கு 8GB 120 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 43,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறாங்க. இருந்தாலும் 30ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு என்ன ப்ரைஸ்ன்னு தெரியும். கரெக்டாக பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அப்போ தான் ஆஃபிஷியலாக ப்ரைஸ் என்னென்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.